वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभा निर्विघ्नं गुरु मे देवा सर्वकार्येषु सर्वदा. शिवाय नमः. அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திரிவேணி சிவாச்சாரியார். பக்திமயம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ரிஷப ராசிக்கு உண்டான பலன்களை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். ரிஷபராசி அப்படிங்கிறது சுக்கிர பகவானினுடைய ஆதிக்கம் கொண்ட ராசி ரிஷபராசி. பொதுவாகவே இவங்களுக்கு எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதனுடன் தன்னை அதற்கு தகுந்தாப்புல மாற்றிக்கொள்வதாக இருந்தாலும் சரி, மற்றவங்களுக்கு நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து போவதாக இருந்தாலும் சரி, தாயுள்ளத்துடன் மற்றவங்களை அரவணைச்சு போகிறதாக இருந்தாலும் சரி, ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்று முகம் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ வரக்கூடிய வருஷம் அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரங்க ரொம்ப ஒரு நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டிய ஒரு வருடமாக இருக்கிறது. போன வருடமும் அவர் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருந்திருக்கலாம். ஏன்னா 12ஆம் பாவத்திலேயே தான் குரு பகவான் போனார் போன வருடம் முழுவதுமே. இந்த வருடம் மே மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் பயிற்சி அடைந்து ரிஷபராசிக்கு தான் வராரு. அதனால் ஜென்மத்தில் குரு வனவாசம் ஆச்சு அப்படிங்கிற ஒரு அச்சம் உங்களுக்கு தேவையில்லை. ஏனென்றால் அவருடைய பார்வையினாலே பல நன்மைகளை உங்களுக்கு வழங்குகிறார். அதை என்னங்கிறதையும் கொஞ்சம் பார்ப்போம். அதே மாதிரி ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த வருடத்தில் இன்னும் ஒரு நல்ல ஒரு ப்ளஸ்ஸு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ராகு பகவான் முழுவதுமாகவே 11ஆம் பாவத்தில் தான் இருக்கார். 11இல் ராகு இருக்கிறார் அப்படின்னாலே அது வெளிநாடு வர்த்தகம் அல்லது வெளிநாட்டிலேருந்து ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய தொழில் செய்கிறவங்க அல்லது வெளிநாட்டிலே இருக்கிறவங்க, கடல் கடந்து போகிறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்ல பலன்கள் இருக்கும். சொந்த நாட்டில் தாயகத்தில் இருந்தாலும் கூட வெளிநாட்டிலிருந்து பண வரவுகள் உங்களுக்கு அபரிமிதமாக வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அதுமாதிரி உங்களுடைய வியாபார ஸ்தானம் விஸ்தீர்ணம் அடைவதற்கும் 11ஆம் பாவம் நன்னா இருக்கணும். அதற்கும் இந்த வருடம் ராகு 11 இருக்கிறதுனால வியாபாரங்கள் அபிவிருத்தி அடைவதற்கும் நல்லபடியாக இருக்கிறது. அதே மாதிரி 5ஆம் பாவத்திலே கேது பகவான் இருக்கின்றார். அந்த கேது பகவான் குருவினுடைய 5ஆம் பார்வைக்குள் வருகிறார். அதனால் ஒரு ரொம்ப சிறப்பு. என்ன அப்படின்னா, கல்யாணமாகி வெகு நாட்களாக குழந்தை இல்லாமல் இருக்காங்க ரிஷபராசிக்காரங்க, அவங்களுக்கு குழந்தை வேணும் அப்படின்னு வேண்டி கொண்டிருக்காங்கன்னா, அந்த கேதுவினால் குழந்தை பாக்கியம் தள்ளி போய் கொண்டு இருந்தால் அவங்களுக்கு நிச்சயமாக இந்த வருடத்திலே குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஒன்று. அடுத்தபடியாக குரு பகவான் 7ஆம் பார்வையாக சமசப்தம பார்வை, அதற்கு நேர் பார்வைன்னு பேர். 180 டிகிரி சரியாக நேராக பார்க்குற பார்வை. அந்த நேர் பார்வையாக உங்களுடைய 7ஆம் பாவத்தை பார்க்கின்றார். 7ஆம் பாவம் பார்வை பெறுகின்றது அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம். ரிஷபராசிக்காரங்களுடைய கலத்திரஸ்தானம் பார்வை பெறுகின்றபடியினால பார்த்தீங்க அப்படின்னா, திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்க, அதாவது ரொம்ப நாளாக திருமணம் பார்த்துட்டு இருக்காங்க, ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டுருக்கு, மேட்ரிமோனில் போயிட்டுருக்கோம், ஆனால் எப்போ தாங்க வரும் எப்படின்னு ரொம்ப நாள் வயது போயிட்டு இருக்கேன்னு ஏங்கவங்களுக்கெல்லாம் ரிஷபராசிக்காரங்களுக்கு திருமணம் இந்த வருடத்திலே கைகூடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அதே மாதிரி குரு பகவான் 9ஆம் பார்வையாக உங்களுடைய 9ஆம் ஸ்தானத்தை பார்க்கறதுனால பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு சீராக சேருவதற்கும் வாய்ப்புகள் அதிகப்படியாக உள்ளது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, சனி பகவான் 10ஆம் பாவத்தில் இருக்கின்றார். 10ஆம் பாவத்திலே சனி பகவான் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சிகள் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். சனி பகவான் பொதுவாகவே 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல கண்ட சனி, இந்த மாதிரி இருந்தால் தான் அவர் சில கெடு பலனை கொடுப்பார். 10ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு நன்மையே வழங்குவார். அதனால் குரு மட்டும்தான் கொஞ்சம் ஜென்மத்தை இருக்கார தவிர அவருடைய பார்வையினாலும் நன்மையை செய்தாலும் ராகு கேது சனி போன்ற கிரகங்கள், முக்கிய கிரகங்கள் எல்லாம் இந்த வருடம் உங்களுக்கு ரொம்ப வலிமையாக இருக்கிறதுனால நல்ல பலன்கள் இந்த வருடம் அதிகமாக கிடைக்கும். வியாபாரம் அபிவிருத்தியாகும். குறிப்பாக இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா, தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமையிலே வழிபாடு செய்து வாருங்கள். அப்படி செய்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் அதிகமாக கிடைக்கும். மேலும் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்து வாருங்கள். விநாயகப் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா, திங்கட்கிழமை தோறும் வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏறுமுகமான சூழ்நிலைகள் போயிட்டு பெரிய தேங்காய் உடைச்செல்லாம் வேணாம். விநாயகர் வழிபாடு தான் ரொம்ப எளிமையான வழிபாடு. 5 முறை பிள்ளையாரை வேண்டி தலையில் அப்படி குட்டிக்கிட்டு 16 தோப்புக்காரணம் போட்டிங்கனாலே போகும். பிள்ளையார் ரொம்ப சந்தோஷப்படுவார். உங்களுக்கு நல்ல அபரிமிதமான வளர்ச்சிகளை நிச்சயமாக ரிஷபராசிக்காரங்களுக்கு கொடுப்பாங்க.